ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, எங்கள் அப்பா சாயந்தரம் வந்தோடனே ஆஃபீஸ் முடித்து ஒரு மயிலை பார்த்தாரு. அதை அழகாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக 2 ஃப்ளோர் வீட்டில் வந்து தாவி போயிட்டு இருந்துச்சு. அதுவும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் சவுண்டும் கேர்ஃபுல்லாக சேஃப்டியாக பறந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக பறந்து ஏறிட்டு இருந்துச்சு. அதை வந்து எங்கள் அப்பா வந்து வீடியோ பிடிச்சி வச்சுருந்தாரு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தாவ போகுது மயில். இப்போ ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து சோறு ஏறிடுச்சு. மேலே செக் பண்ணுது. அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோர் மேலே மொத்தம் 2 ஃப்ளோரு வீடு. அடுத்து பார்க்குது. அநேகமாக இந்த கட்டையில் தான் தாவுன்னு நினைக்கிறேன். இந்த கட்டையை பார்க்குது, தாவிடுச்சு. இப்போ அடுத்தது யோசிக்குது எந்த இதுக்கு போகலான்ட்டு. சேஃப்டிக்கு எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துக்குது. சேஃப் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஃப்ளோரு. என்ன பார்க்கல, நான் அமைதியாக என்ன வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நான் சவுண்ட் விட்டேன்னா எஸ்கேப் ஆயிடும். இதெல்லாம் ரொம்ப தூரம் பறக்க முடியாதுங்கிறதுனால எங்கே சேஃபாக லேண்ட் ஆகலாங்கிறத சுற்றி முற்றி பார்க்குது. என் சவுண்டுக்காக ட்ரை தப்புதான்னு தெரியல. கீழே அடுத்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் கிரவுண்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு போக போகுது. ரெடியா? 1. ஒவ்வொரு சவுண்டையும் நோட் பண்ணிகிட்டே இருக்கு. சின்ன சின்ன சவுண்டை கூட யாரும் பிடிக்கிறதுக்கு வராங்களான்ட்டு. 1. அவ்வளோதான், பறந்துருச்சு. மொட்டை மாடிக்கு போயிட்டுனா அவங்க தான் ராஜா. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருப்பாங்க. அது அவங்களோட ஃபேவரட் பிளேஸ். மேக்ஸிமம் எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண முடியும் பண்ணுறேன். கிளாரிட்டி கம்மியாயிரும்னு நினைக்கிறேன். அதான் அடுத்து மொட்டை மாடிக்கு போகிறாரு. ஒவ்வொரு ஃப்ளோரையும் வந்து எவ்வளோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுது பாருங்கள். ஏன்னு தெரில, எதுக்காக ஏதோ ரீசனுக்காக வெயிட் பண்ணுது. மொட்டை மாடிக்கு போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் அங்கே வாக்கிங் போவார். அடிக்கடி அந்த மொட்டை மாடியில் தான் நான் பார்த்துருக்கேன். அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. அதோட ஃப்ரெண்டு யாரும் கூப்பிட்றாங்க. அதை திரும்பி பார்க்குது. ரெடின்னு நினைக்கிறேன். 1, 2. த்ரீக்கு ரொம்ப நேரம் ஆகுதுல்ல, அவர் தான் ரொம்ப நேரம் ஆக்குறாரு. 3 மொட்டை மாடி வந்துருச்சு. இப்போ யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இஸ் த கிங். ஏன்னா மொட்டை மாடியில் அவர் மட்டும் தான் இருப்பார், வாக்கிங் போயிட்டு இருப்பார். ஓகே, பாய்.